வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மின் வாரியம், அதாவது நம்ம டான்ஜெட்கோ கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பரான மிக முக்கியமான அப்டேட் பத்தி தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். நம்ம எல்லாரோட மாதாந்திர டென்ஷனை குறைக்கிற ஒரு அருமையான வசதி இது. அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு உடனே பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. எப்போவாது உங்க இபி பில் கட்ட வேண்டிய கடைசி தேதியை மறந்துட்டு திடீர்னு பதறி போயிருக்கீங்களா? கரெக்டா ராத்திரி 11:30 மணிக்கு தூங்க போறப்ப ஐயோ இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு, ஃபைன் கட்டணுமே, இல்லைன்னா நாளைக்கு காலையில கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லைங்களா? நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். செக்ஷன் 1 இபி பில், மன அழுத்தம் மற்றும் அதை மறக்கிறதால வர்ற விளைவுகள். இத்தனை நாளா நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இபி ஆஃபீஸ்ல போய் மணிக்கணக்கா கியூல நிக்கிறது, இல்லனா ஆன்லைன்ல லாகின் பண்ணி பாஸ்வேர்டை மறந்து அதை ரீசெட் பண்ணி கஷ்டப்படுறது. இதெல்லாமே ரொம்ப பெரிய தலைவலி தான். ஆனா இனிமே இந்த மேனுவல் வேலை எதுவுமே கிடையாது. எல்லாமே தானாகவே நடக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான சிஸ்டம் வந்தாச்சு. செக்ஷன் 2 ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ், அதாவது தானியங்கு முறை, நுகர்வோருக்கான ஒரு சூப்பரான தீர்வு. இதுதாங்க அந்த ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இபி பில் தொகையை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மாசம் தானாகவே எடுத்துப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு தடவை இந்த சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க எதுவே பண்ண வேண்டாம். கரெக்டான நேரத்துல பாதுகாப்பா உங்க அக்கவுண்ட்ல இருந்து பில் பேமெண்ட் ஆகிடும். எவ்வளவு பெரிய ரிலீஃப் பாருங்க. செக்ஷன் 3 இந்த ஆட்டோபே எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தாங்க. ஃபர்ஸ்ட், உங்க பேங்க் அக்கவுண்ட்டை டான்ஜெட்கோ கூட லிங்க் பண்ணணும். ரெண்டாவது, வழக்கம் போல இபி ஸ்டாஃப் வந்து மீட்டர் ரீடிங் எடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கான பில் ஜென்ரேட் ஆகும். பில் அதிகாரப்பூர்வமா உருவானதுக்கு பிறகுதான் 3வது ஸ்டெப்பா அந்த பணம் ரொம்ப பாதுகாப்பான முறையில தானாகவே டிடெக்ட் ஆகும். இங்க தான் ஒரு முக்கியமான நம்பரை நம்ம கவனிக்கணும். 10. ஆமாங்க, 10 ரீடிங் எடுத்து பில் ஜென்ரேட் ஆன உடனே டக்குன்னு பணத்தை எடுத்துட மாட்டாங்க. கரெக்டா 10வது நாள்ல தான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் கட் ஆகும். பில் ஜென்ரேட் ஆகி இந்த 10 நாள் கேப் கொடுக்கறது நமக்கு ஒரு பெரிய சேஃப்டி நெட் மாதிரி. எடுத்த உடனே அக்கவுண்ட்ல காசு கட் ஆயிடுமோன்னு எந்த பயமும் தேவையில்லை. உங்க பில் எவ்வளவுன்னு செக் பண்ணவும், அக்கவுண்ட்ல போதுமான பேலன்ஸ் வச்சுக்கவும் உங்களுக்கு தேவையான டைம் இதுல கிடைச்சிடுது. ஸோ 100% சேஃப். செக்ஷன் 4 இதனால யாருக்கெல்லாம் அதிக லாபம், இது எப்படி ஒரு கேம் சேஞ்சரா மாற போகுதுன்னு பாப்போம். குறிப்பா சொல்லணும்னா, வேலை பிஸில லாஸ்ட் டேட்டை மறக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே போல இபி ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் அலைய முடியாத வயசானவங்க, இன்டர்நெட்ல எப்படி பணம் கட்டுறதுன்னு தெரியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். வெளிநாட்டுல இருந்துகிட்டு ஊர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு இபி பில் கட்டுற என்ஆர்ஐஎஃப்க்கும் இந்த சிஸ்டம் ரொம்பவே உதவியா இருக்கும். செக்ஷன் 5 இதுல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, அதுக்கான பாதுகாப்பு விதிகள் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த வசதியை பயன்படுத்த நீங்க நிறைய வழிகளில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மின் வாரியத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லனா டான்ஜெட்கோ மொபைல் ஆப் மூலமா பண்ணலாம். அதுவும் முடியலனா நேரா லோக்கல் இபி ஆஃபீஸ்க்கு போய் பண்ணலாம். இல்லையா, ரொம்ப ஈஸியா உங்க பேங்க்ல இருக்கிற யூபிஐ ஆட்டோபே அல்லது நெட் பேங்கிங் ஆட்டோ டெபிட் மேண்டேட் மூலமாகவே இதை ஆக்டிவேட் செஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த 10வது நாள்ல ஆட்டோமேட்டிக்கா பணம் கட்டப்படணும்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போதுமான பேலன்ஸ் இருக்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். அப்போதான் பில் டீடைல்ஸ், பணம் கட்டான மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா SMS மூலமா வந்து சேரும். இத பத்தின தகவல்கள் வெளியானதுமே இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. உண்மைதானே? ஒவ்வொரு மாசமும் இபி பில் கட்டணுமேங்கிற டென்ஷனை குறைச்சு நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதுனால சீக்கிரமே தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் இந்த ஆட்டோபே சிஸ்டமுக்கு மாறிடுவாங்கன்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க இபி பில் டென்ஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஆட்டோபே சிஸ்டத்தை இன்னைக்கே ஆக்டிவேட் பண்ண நீங்க ரெடியா? உங்க சொந்த வீட்டுக்கோ அல்லது ஊர்ல இருக்கிற உங்க அப்பா அம்மா வீட்டுக்கோ இந்த வசதியை இன்னைக்கே செட் பண்ணி கொடுக்கலாமே. யோசிச்சு பாருங்க. இந்த யூஸ்ஃபுல்லான விளக்கத்தை இதோட முடிச்சுக்கிறேன்.